ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோட ஸ்டூடெண்ட் துர்கா. இவங்க எடுத்திருக்கிற ட்ரெஸ் இது தான். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி வியர் மேக்ஸி கவுனு. இந்த கவுனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து வெறும் ஸ்கர்ட்டாக இல்லாமல் ஒரு பெட்டல் கட் மாடலில் ரெடி பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. மேலே வந்து டிசைனர் நெட்டில் பாடி பார்ட்டும் ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க எடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன் மெட்டீரியல். இது வந்து ஒரு நெட்டு மாதிரி நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்கர்ட் நல்லா பஃப்னு தெரியணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எடுத்திருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் வந்து நெட்டுக்கு உள்ளே கொடுக்கும்போது கொஞ்சம் சைனிங் தெரிகிறதுக்காக இந்த மெட்டீரியல் எடுப்போம். இது வந்து 4 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. அடுத்து வந்து சன்கிரேப் லைனிங். சாட்டின் மாதிரி மெட்டீரியல், நெட் மாதிரி மெட்டீரியலில் நம்ம வந்து சன்கிரேப் லைனிங் தான் போடுவோம். ஸோ இந்த சன்கிரேப் மெட்டீரியல் வந்து 4 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நெட் மெட்டீரியல். ஸோ இந்த நெட் வந்து நம்மளுக்கு பெட்டல் கட்லேயும் வருது, ஸ்கர்ட்லேயும் வருது. அதனால் இந்த நெட் மெட்டீரியல் வந்து ஒரு 8 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்கர்ட் பார்ட்டே வந்து நெட் மட்டுமே ஒரு 2 லேயர் கொடுக்குற மாதிரி பிளான். அதனால் இது வந்து 8 மீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பாடி பார்ட்டில் வர்ற டிசைனர் நெட் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பாடிக்கு, ஸ்லீவ்ஸ்க்கு எல்லாமே இது தான் கொடுக்க போகிறோம். இது வந்து மெட்டீரியல்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்து இவங்க மினியேச்சர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டின் ரிப்பன். இது எதுக்காகனா, நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் பெட்டல் கட் சொன்னேன்ல. ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெட்டல் கட்டு வருதா, இந்த இடத்துல வந்து அந்த பெட்டல் கட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த சாட்டின் ரிப்பன் வாங்கியிருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள கட் ரெடி பண்ண போகிறோம்.